அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தாங்க முடியாத கவலை நீங்குவதற்காக ஓதும் துவா. இந்த துவாவை கண்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமாக ஓதியிருக்கிறார்கள் என்று ஹதீஸில் வருது. இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் இடம்பெற்றிருக்கின்றது. அனிப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு இந்தல் கர் லா இலாஹா இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம் லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம் லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வரப்புல் அர்து வரப்புல் அர்ஷில் கரீம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலையான நேரத்தில் இந்த துவாவை அதிகமாக ஓதிக்கிறாரு ஹதீஸில் அதோடைய அர்த்தம் என்ன? வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் மகத்தானவன், அவன் சகிப்பு தன்மை கொண்டவன். ரெண்டாவது சொல்கிறாங்க லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வரப்புல் அர்து. அவன் வணக்கத்துக்கு அல்லாஹ்வுத்தாலா வேறு யாரும் இல்லை. வானங்களின் பூமிகளின் ரப்பே அவனே தான். வரப்புல் அர்ஷில் கரீம், மகத்தான அரசுடைய அதிபதியே அவனே தான். யார் இந்த துவாவை இஹ்லாஸோடு ஓதுறாங்களோ அல்லாஹ்வுத்தாலா நிச்சயமாக அவருடைய கவலையை நீக்குவான். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக இந்த துவா ஓதிக்கிறான்னு ஹதீஸில் வந்துக்குது.